டாக்டர், ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. அ பெங்களூர் நகரத்தில கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்ற செய்தி. என்னோட காலேஜ் டேஸ்ல நான் நெறைய விளம்பரங்கள் பார்த்துருக்கேன். எய்ட்ஸ் புலிராஜா கேட்ஸ் புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்றது. இது ரொம்ப வைரலான ஒரு விளம்பரமும் கூட அது. அப்புறம் அரசாங்கமே பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள ஏற்படுத்துனாங்க. அரசு தரப்பிலே மருத்துவர்கள்லாம் அங்கங்க அனுப்பி, அந்த கிராமம் தோறும் ஒரு நாடகம் போடுறது. ஒரு விழிப்புணர்வு பாடல் அப்படிலாம் ஏற்படுத்துனாங்க. இப்ப நம்ம எய்ட்ஸ ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்தோம். இப்ப இந்த சமயத்துல ஜென்ஸி அ உலகத்துல இத்தன பேருக்கு எய்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அ ஒரு அவேர்னஸ் இல்லாம போயிருச்சா? ஆமா உண்மைதான். நீங்க சொல்ற மாரி அ முன்ன தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி இத பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இது நம்ம ஊர்ல இல்ல. இது கர்நாடகா அண்டை மாநிலம். பட் நம்ம ஊர்லயும் டெஸ்ட் பண்ணா என்ன பதில் வருமோன்றது நமக்கு தெரியாது. பரிசோதனை பண்ணா தான் நம்ம நிலைப்பாடு என்னன்னு நமக்கு தெரியும். பட் இப்ப என்ன நடக்குதுன்னா, அது கோவிடுக்கு அப்புறம் நம்ம கோவிட பத்தி ரொம்ப கவனம் செலுத்தணும். மத்த விதமான ஹெல்த் இஷ்யூஸ பத்தி கவனம் செலுத்தணும். பசங்க திரும்ப ஸ்கூலுக்கு வரது, காலேஜுக்கு வரத பத்தி கவனம் செலுத்தணும். அந்த ஏஜ் குரூப் தான் செக்ஷுவல் எக்ஸ்பெரிமென்டேஷனுக்கான ஏஜ். அவங்களுக்கு முன்னெல்லாம் ரெட் ரிப்பன் கிளப்ன்னு ஸ்கூல்லயும், காலேஜஸ்லயும், பாலிடெக்னிக்ஸ்லயும் கிளப் இருக்கும் அவங்களுக்கு. தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி அந்த மாரி கிளப் நடத்தி ஹெச்ஐவி விழிப்புணர்வ தொடர்ந்து மாணவர்களுக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதோட சூழ்நிலை என்னன்னு நமக்கு தெரியல. மற்ற மாநிலங்கள்ல என்ன சூழ்நிலைன்னு தெரியல. பட் இப்ப என்ன சமூக மாற்றம் நடந்திருக்குன்னா, டேட்டிங் பண்றது சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. டேட்டிங் ஆப்ஸ் நெறைய வந்துருச்சு. பாலியல் ரீதியா கலவு உறவுல ஈடுபடுறதுன்றது இயல்பானது. அத தடுக்கலாம் வேண்டாம். மனித நடவடிக்கையில சாதாரணமானது தானேன்ற மாரி யங்ஸ்டர்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இப்ப நெறைய பேரு ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வச்சுக்கிறது சகஜமா வச்சிருக்காங்க. அப்போ இல்ல அது இப்ப அது பாதுகாப்போட செய்யணுன்ற அது இதுல அவங்களுக்கு தெரியுதான்னு டவுட்ஃபுல்லா ம். இருக்கு. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு பிரெக்னன்சி வேண்டாம். அதுக்காக காண்டம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மட்டும் தான் யோசிக்கிறாங்களே தவிர, பால்வினை நோய்கள்லேருந்து தடுக்கிறதுக்காக தான் நானூரை பயன்படுத்துறாங்கன்ற பத்தின விழிப்புணர்வு, அந்த லிங்க் அவங்க பிரெயின்ல இருக்குதான்றது எனக்கே டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. நான் சந்திக்கிற இளைஞர்கள் எல்லாம் ஆணுறைன்றது பிரெக்னன்சிக்கானதுன்னு மட்டும் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் நாங்க நெறைய செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா அப்படின்னு ஃபுல்லா அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அத பத்தின பெரிய விழிப்புணர்வு ஒரு பக்கம் அந்த பாலியல் சுதந்திரம் வந்துருச்சு. கலவியல் ரீதியா அவங்க சுதந்திரமா அது என்ன கல்யாணத்துக்குள்ள தான் செக்ஸ் இருக்கணுமா? கல்யாணத்துக்கு வெளியில இருக்கக்கூடாதா? அப்படின்ற கேள்விலாம் நல்ல தெளிவா தான் கேட்கறாங்க. ஆனா அதற்குண்டான எச்சரிக்கை உணர்வு, அதற்குண்டான விவரங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வைல்டு லிபரேட்டட் மைண்டா அவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாரி பிரச்சனைகள் இப்ப வந்துருச்சு. அது ரொம்ப பரவிடாம, மற்ற மாநிலங்களுக்கு பரவிடாம, இப்பயே நம்ம அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். இல்ல முன்ன பெங்களூருன்றது ரொம்ப கேளிக்கை அதிகமா இருக்கிற நகரம் அது. இப்ப அங்க அது இந்த நம்ம ஒரு கிளப்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். மெல்டிங் பாட் ஆயிடுச்சு. எல்லா ஊர்க்காரங்களும் அங்க வராங்க. அனானிமஸ் செக்ஸ் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. டேட்டிங் கல்ச்சர் ரொம்ப நெறைய ஆப்ஸ் வந்துருச்சு. நெறைய பேரு சந்திச்சு ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிலாம் அவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அதுல ஹெச்ஐவி பரவுதுன்றது இப்ப தான் அவங்களுக்கு விழிப்புணர்வு வரும்னு நெனைக்கிறேன். இல்ல அந்த டேட்டிங் ஆப்ஸ்ல கூட எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நெறைய பேருக்கு தெரியல சார். இப்ப என்ன உண்மையிலே இளைஞர்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, எப்படி நம்ம சொல்றோமோ, அந்த மாரி இந்தியா மிக முன்னேறிய நாடு, சுதந்திரமான நாடு. இங்க ஆணுக்கும், பெண்ணுக்கும் பாதுகாப்பு இருக்கு. அப்படியே சும்மா ஜிஹெச்சுக்கு போனா நம்மள நல்லா வைத்தியம் பண்ணி அனுப்புவாங்கன்ற மாரிலாம் ஒரு பிரமையில அவங்க இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கை அப்படி இல்ல. இந்தியான்றது கற்பனை இந்தியா. நமக்கு பேப்பர்ல இருக்கிற இந்தியா வேற, நடைமுறையில இருக்கிற இந்தியா வேற இல்ல. 2, 3 இந்தியா இருக்குது இங்க. அது மாரி அவங்க இளைஞர்களா இருக்கிறதுனால, எல்லாம் ஐடியலிஸ்டிக்கா எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன் ஒரு பிரமையில இருக்கு, கற்பனையில இருக்குன்றதுனால, நான் பாதுகாப்பா தான் இருப்பேன். எனக்கு என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணும் நடக்காது. எனக்கு தெரியும் எல்லாம். நானே பார்த்துப்பேன். எப்படி எது பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. பட் ரியாலிட்டி திடீர்னு கடிக்கும்போது அது பயங்கரமா கடிக்குது. இல்ல அப்ப நீங்க சொல்ற மாரி இந்த பாலியல் சுதந்திரம் அது குறித்து அதிகமான டிஸ்கஷன்ஸ் இப்ப நடக்க தானே செய்யுது. அது எப்படி டிஸ்கஷன் நடக்குதுன்னா, எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்றத பத்தி அவங்க பேசுறாங்க. அதுல என்னென்ன பின்விளைவுகள் வரும்? அதுல இருக்க சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன? எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும்? பால்வினை நோய்கள்னா என்ன? எப்படி எப்படி புரொடெக்ஷன் பண்ணிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நெறைய டைம்ஸ் டெஸ்ட் பண்ண பிறகு, "ஓ! இப்படிலாம் இருக்கா? எனக்கு தெரியவே தெரியாதுன்னு" சொல்றாங்க. இது நீங்க நம்ம என்ன நெனைக்கிறோம், அவங்க படிச்சவங்க தானே, ChatGPT கிட்ட பேசிப்பாங்க. ஏஐ அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கும். வீட்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. ஸ்கூல்ல சொல்லிக் குடுத்துருப்பாங்க. யாராவது சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கிறோம். பட் ஆக்சுவலி அவங்க கிட்ட யாருமே அத பத்தி பேசினதே கிடையாது. இல்ல இப்ப ஹெச்ஐவி பாசிட்டிவ் அப்படின்றனால வர பாதிப்புகள் என்ன? ஹெச்ஐவின்றது அவங்க உடம்புல இருக்கிற இயல்பான நோய் எதிர்ப்பு சக்திய அழிக்குது அந்த வைரஸ்.
அதனால அவங்களுக்கு எல்லா விதமான மற்ற நோய்கள் சாதாரணமா இப்ப டிபி பாக்டீரியா இந்த ரூம் ஃபுல்லா எல்லா இந்தியா ஃபுல்லா டிபி பாக்டீரியா இருக்கும். சாதாரண சிக்கன் பாக்ஸ் எல்லா மம்ஸ், மீசில்ஸ் எல்லாத்துக்குமான நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்கு ஏற்கனவே அந்த இன்ஃபெக்ஷன்லாம் தாண்டி வந்ததுனால அந்த ஞானம் நம்ம செல்லுக்கு இருக்கு. பட் ஹெச்ஐவி வந்து அந்த செல்லோட அந்த பவர் எடுத்ததுன்றதுனால இது வரைக்கும் நம்ம கட்டி காப்பாத்தின அந்த இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அழிஞ்சிருது. அப்போ எந்த நோயும் வந்து அந்த மனிதனை தாக்க முடியும். சாதாரண டிபி நார்மல் மனிதர்களுக்கும் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கும் வேற மாதிரி விகாரமா பாதிக்குது அவங்க. அப்போ அவங்கள பாதுகாத்து வச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் அதில் இருக்க பிரச்சனை. முன்ன வந்து ஹெச்ஐவினால உயிரே போயிடும், அது ஆபத்தானதுன்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஒப்பீனியன் இருந்தது. அப்படி இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் ஹெச்ஐவிலேருந்து தப்பிச்சு நல்லபடியாக வாழ்ற மனிதர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அப்படி தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருந்தால் அதை தவிர்த்திருக்கலாமே. அது இந்த இளைஞர்கள் இவ்வளோ புத்திசாலி இளைஞர்கள் இதை பற்றியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும். இந்த இளைஞர்களுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது? இப்போ நம்ம எங்கே கோட்டை விட்டுட்டோம்னா இந்த மாதிரி நோய்கள் உலகத்தில் இருக்குது, இந்த நோய்கள் கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற அந்த தகவல் அந்த இன்ஃபர்மேஷன் பேக்கெட்டை நம்ம அவங்களுக்கு கொடுக்கல. அந்த லிங்க் இப்போ நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்களே கொஞ்சம் புத்திசாலித்தனமாக குழச்சிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, எப்படி நம்ம சுவாசத்தின் மூலயமா நோய்கள் நமக்கு பரவுதோ, குடிநீர் மூலயமா நோய்கள் சிலது பரவுமோ, அது மாதிரி பாலியல் செயல்பாடு மூலயமா சில நோய்கள் பரவலாம். பலவிதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் பலவிதமான நோய்கள் செக்ஸ் மூலமாக பரவுது. அப்போ நீங்கள் எனக்கு என்ன உரிமை இல்லையா, நான் செக்ஸ் வச்சுக்க கூடாதுன்னு அதெல்லாம் உங்கள் சௌகரியம் நீங்கள் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவங்கவுங்க சாய்ஸ், அவங்கவுங்க கன்சென்ட். பட் வச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணால் ஆண் உறை அணியாமல் செக்ஸ் வச்சுக்கிறது ஆபத்தானது. ஏன்னா பெண்களுக்கும் அந்த மாதிரி இப்போ பெண்களுக்கு பெண் உரைன்னு ஒன்று இல்லைல்ல. ஆண் உரை பெண்ணையும் தானே பாதுகாக்குது. ஆண் உரை வந்து பேரியர், இந்த பக்கத்துலேருந்து ஃப்ளூயிட் இந்த பக்கம் வராது, ரெண்டு பேருக்குமே பாதுகாப்பு. இந்த பெண்ணுக்கு நோய் இருந்தாலும் அந்த பையனுக்கு வராது, அந்த பையனுக்கு நோய் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு வராது. பெண்களால் பேரியர் வேர் பண்ண முடியாதுன்றதுனால ஆண்கள் வேர் பண்ணிக்கணும். இப்போ ஓரல் செக்ஸ் மூலமாகவும் அது பரவுதா? ஓரல் செக்ஸ் மூலமா மைல்டாக பரவலாம். மற்ற நோய்கள்லாம் பரவலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரல் செக்ஸ் மூலமா அதிகமாக பரவுது. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஓரல் செக்ஸில் இன்வால்வ் இருக்கிறவங்களுக்குலாம் த்ரோட் கேன்சருக்கான இல்லை இந்த தொண்டை புற்றுநோய்களுக்கான அந்த வைரஸ் வந்து ஓரல் செக்ஸ் மூலிமா பரவுறதா ஆதாரங்கள் இருக்குது. அதனால் இது சேஃப் தான், நான் பெனிட்ரேட்டிவாகவே பண்ணலையே, நான் வெளிப்புறத்தில் தானே பண்ணிக்கிறேன்றதுனாலலாம் மட்டும் பாதுகாப்பு கிடைச்சிடும் நம்ம சொல்ல முடியாது. கலவின்றது எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே அளவுக்கு அதில் நிறைய பக்க விளைவுகள் இருக்குது, அதில் நோய் பரவுறதுக்கான தன்மை இருக்குது. நம்ம டேஞ்சரஸான ஒரு விஷயத்தை தான் செய்கிறோம், பாதுகாப்போடு செய்யணுன்ற விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை, ஆனால் இப்போ ரொம்ப டேரிங்காக நீங்கள் சொல்ல மாட்டீங்க இது தவறு அப்படின்னு. எது தவறு? இந்த மாதிரி உறவு வச்சு அது எப்படி சார் தவறுன்னு சொல்ல முடியும்? இல்லை, அப்போ மானுட உரிமை இல்லையா? இல்லை, அது ஓகே. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இவங்க நம்மளுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பழகலாம். பட் ஆனா அவங்க எத்தனை பேர் கூட பழகி இருக்காங்கன்றது அவங்களுக்கு தானே தெரியும். அப்போ எல்லாருமே சந்தேக பார்வை. ஆமா, கண்டிப்பா. இதுல இன்னொருத்தர்கிட்ட இப்ப ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. இப்ப வந்து நீ வந்து யார் கூட போனான்னு கேட்க முடியாது. கேட்டுட்டு இருந்தா இவன் டாக்ஸிக் இவன் டாக்ஸிக்ன்ற கெட்ட பேர் வரும். யார் கூட போயிருப்பாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். அதை எப்படி சொல்றதுன்னு கேக்குறேன் நான். அதை ஒரு ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க, தோழர்களா இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி அதை சொல்ல முடியும்? இயல்பா மற்ற நாடுகள்ல தொடர்ந்து இளைஞர்கள் சின்ன வயசுல இருந்தே செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கிற நாடுகள்ல காண்டம் இல்லாம செக்ஸ் வச்சுக்கிறதுன்றது பழக்கத்திலே கிடையாது. காண்டம் இல்லாம நீ என்னை பார்க்கவே வரக்கூடாதுன்ற மாதிரிதான் அந்த பெண்கள் அங்க தெளிவா இருக்கிறாங்க. இப்ப ஹெச்ஐவி பத்தின விழிப்புணர்வு அதிகமா இருந்த காலத்துல பாலியல் தொழிலாளர்கள் இருக்கிறாங்கல்ல, கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களே வந்து காண்டம் இல்லைன்னா வராதிங்க, இல்லை எங்ககிட்ட காண்டம் இருக்கு, இது இருந்தா மட்டும்தான் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம அந்த ப்ரொபகேண்டாவை விட்டுட்டோன்றதுனால அந்த எல்லாமே நம்ம இவ்வளோ நாள் முன்னாடி பண்ண வேலையெல்லாம் இப்போ நீர்த்து போயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு எஜுகேட் பண்ண காலம் வந்துருச்சு. காண்டம் போட்டு யூஸ் பண்ணி அதை பண்ணும்போது கூட அப்போ எல்லாருக்கிட்டையும் அது மாதிரி பண்ணுவியான்ற ஒரு எண்ணம் இல்லை. காண்டம் அப்படி இல்லை. காண்டம் யூஸ் பண்ணும்போது நான் எச்சரிக்கையானவன், நான் ஸ்மார்ட், நான் கெட்டிக்காரன், நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உன்னை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, நீ யாரை வேணா இருந்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணல, ஆனால் என்ன நான் பாதுகாக்கிறேன், என்னோட எதிர்காலத்தில் என்னோட பார்ட்னர்ஸை நான் பாதுகாக்கிறேன், எனக்கு வாழ்க்கப்பட போகிற பொண்ணோட நான் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உன்னையும் தானே பாதுகாக்கிறேன், உனக்கு என்ன நஷ்டம்ன்றது தான் அதில் இருக்க நெகோசியேஷன். இல்லை, இப்போ முந்தைய குஷ்பு ஒரு முறை இதை சொன்னாங்கல்ல, அந்த திருமணத்திற்கு முந்தைய உறவில் இளைஞர்கள் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது.
இப்ப இதுல கலாச்சார அது நீங்க ஞாபகம் பின்னணியெல்லாம் ஒண்ணும் வச்சுக்கணும். நீங்க இல்லையா? வரலாற்றை கிளறுவதால் கேட்கிறேன். அந்த பிரச்சனைய கிளறுனது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன். பாஜக. இப்ப குஷ்பு எந்த கட்சியில இருக்காங்க? அதே பாஜகல தான் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் அரசியல் வெளிச்சத்துக்காக அந்தந்த சமயத்துல ஒரு பட்டாசு அவங்கவங்க கொளுத்தி போடுவாங்க. பட் ஆக்சுவலி அவங்க இளைஞர் மேலலாம் நம்ம பெருசா அக்கறை இருக்கதா எனக்கு தெரியவே இல்ல. அதெல்லாம் சர்ச்சைகளை கிளப்புவதற்காக காலாகாலமா பேசுற விஷயங்கள் தான். பட் மெடிக்கலி நம்ம இளைஞர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள்னால தான் எல்லா நாட்டிலயும் புரட்சி நடக்குது. இந்தியால எவ்வளவு புரட்சிகள் இளைஞர்களால நடக்குது. இல்ல இப்ப லவ் இல்லாம செக்ஸ் வருமா டாக்டர்? செக்ஸ் வரும் பண்ண சார். முடியுமா? லவ்ன்றத நம்ம கொஞ்சம் ஓவர் ரேட் பண்றோம். இளைஞர்களுக்கு லவ் எல்லாம் அவ்வளோ ஆத்மார்த்தமான காதல்லாம் கொஞ்சம் வரும். பட் எப்ப பார்த்தாலும் அதிலே தான் அவங்க இருப்பாங்கலாம் நம்ம எதிர்பார்க்க கூடாது. லஸ்ட் வேற, லவ் வேற இல்ல. லஸ்ட்டும் இருக்கும் இளைஞர்களுக்கு. அந்த வயசுக்கு உண்டான தன்மை அது. அத நம்ம அவங்கள சிறுமைப்படுத்துறதுக்காக அத எதிர்த்து பயன்படுத்தக்கூடாது. அந்த வயசுல அத எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இல்ல மற்ற அதுல ஒரு நேர்மை வேணாமான்னு கேக்குறேன் நான். கண்டிப்பா அதுல நேர்மை வேணும். கண்டிப்பா அதுல நேர்மை வேணும். அத பத்தி பேசுறதுக்கான அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு தெரிந்திருக்கணும். இத எப்படி நெகோஷியேட் பண்ணணும்? என்னோட செக்சுவல் புரொடெக்ஷன், என்னோட செக்சுவல் ஃப்ரீடம நான் எப்படி ரெஸ்பான்சிபிளா என்ஜாய் பண்ணணும்ன்றது அவங்களுக்கு தெரியணும். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடியாவது வந்து திருமணம் என்பது மட்டும் தான் செக்ஸுக்கான ஒரே வழி அப்படின்ற மாரிலாம் இப்ப இருக்க பசங்க கிட்ட போய் சொன்னா, பூமர் மாரி பேசுறீங்க, கிரிஞ்சா பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் அவங்க கடைபிடிக்கவே இல்ல. அத பத்தி அவங்க யோசிக்கவே இல்ல. அவங்களுக்கு இருக்கிற வெளியே வேற. அவங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயங்களே வேற. அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் நல்லா படிக்கிறேன், நான் எல்லாம் விளையாடுறேன். இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ற மாரி இதையும் என்ஜாய் பண்றேன். இதுல மட்டும் என்ன புதுசா வந்து கதைலாம் சொல்றீங்கன்னு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஆணுக்கு என்ன சுதந்திரமோ, அதே சுதந்திரம் பெண்ணும் எடுத்துக்கலான்ற லெவலுக்கு தான் ஆண்களும், பெண்களும் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க பல விதங்கள்ல அப்டேட்டடா இருக்கிறாங்க. இந்த செக்சுவல் புரொடெக்ஷன் பத்தி கொஞ்சம் அப்டேட்டடா இருந்தா இட் இஸ் யூஸ்ஃபுல். இத பத்தி ChatGPT அவங்கள ப்ராம்ப்ட் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா ChatGPTல நம்ம கோடே பண்ணல. செக்சுவலி டிரான்ஸ்மிட்டட் ஹெச்ஐவிய பத்திலாம் கொஞ்சம் சொல்லுன்றது யாரும் கோட் பண்ணல. ஏன்னா எல்லாரும் மறந்துட்டாங்க அத. இப்ப இத கோட் பண்ணிட்டோம்னா ChatGPTயே சொல்லிடும். நீ கிளம்புறியா? இதெல்லாம் எடுத்துக்கோ. அத பார்த்து செய். இப்படிலாம் சொல்லிடும். இப்ப பசங்க வந்து நம்ம கிட்ட பேசுறதோட ஏஐ கிட்ட தான் அதிகமா பேசுறாங்க. அப்ப நம்ம எல்லாரும் ஆல் அடல்ட்ஸ், ஆல் சீனியர்ஸ், ஆல் எல்டர்ஸ் ஸ்டாண்டர்டா ஒரே விஷயத்த தான் சொன்னோம். நம்ம வந்து கலாச்சார காவலர்கள் அந்த ஆங்கிள்லேருந்து பேசாம, இயல்பானது, பயாலாஜிக்கல் அதெல்லாம் ஓகே. கன்சென்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேஃபான்னு பார்த்துக்கோங்க. நோய் வராம பார்த்துக்கோங்க. பத்திரமா இருங்க. ரெஸ்பான்சிபிள் ஃபன் அத யோசிங்கன்னு சொல்லணும்.